ஹாய் ஸ்காட். இப்போ வந்து நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், மைக் ஆர்டர் போட்டது வந்துச்சு ஸ்காட். ஹாய் ஸ்காட். இது கூட இன்ட்ரோ கூட எடுக்காமல் எங்கடா போயிட்டுருக்கு அர்ஜென்ட்டாக பார்த்தீங்கன்னா, நம்ம மைக் ஆர்டர் போட்டது வந்து வந்துச்சு ஸ்காட். நீங்கள் வந்து கமெண்ட் போட்டது வந்து நான் செக் பண்ணேன். பார்த்தீங்கன்னா ஆடியோ இஸ் நாட் குட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோ போட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு ப்ரோ பார்த்தீங்கன்னா இன்னொரு இதை கமெண்ட் போட்டிருந்தாரு. சரியா என்னன்னு கூட ஞாபகம் இல்லை ஸ்காட். படிச்சுட்டேன். என்ன போட்டிருந்தாரு என்ன போட்டிருந்தாரு கூட தெரியல. மறந்துட்டேன் ஸ்காட். ஒர்க் இதில் அங்கே எங்கேயும் போயிட்டு இருக்குண்ணா, அதனால மறந்துட்டேன். சரி, தப்பாக நினச்சிக்காதீங்க. இப்போ நம்ம எங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா போயிட்டு மைக்கை வந்து வாங்கிட்டு வந்துடலாம் ஸ்காட். இங்கே தான் இருக்குது, இந்த பக்கத்தில் தான். ஒரு 2 மினிட்ஸ் கூட ஆகுது. வந்தாச்சு. அப்படியே ஒரு லெஃப்ட்டு, திரும்ப இன்னொரு லெஃப்ட்டு. போங்க போங்க. கொஞ்ச நேரத்துக்கு கூட அந்த கமெண்ட் ஞாபகம் இருந்துச்சு, மறந்துட்டேன் ஸ்காட். பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து நம்மளோட மைக் இருக்கு. வாங்கிட்டு வந்துடலாம். வந்தாச்சு ஸ்குவாட். இங்கே தான் இருக்கு, வீட்டில் இருக்கு. நான் போயிட்டு மைக் எடுத்துட்டு வந்துட்டு அப்புறமா கண்டினியூ பண்ணுறேன் ஸ்குவாட். ஸ்குவாட் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து பார்சல் வாங்கிட்டு வந்தேன். தம்பி பார்த்தீங்கன்னா முன்னாடி உட்காந்துட்டான், அதனால நம்மளால வீடியோ வந்து எடுக்க முடியல. இங்கே உள்ள ஏரியாக்குள்ளே தான் இருக்கேன் ஸ்குவாட். நாங்கள் இருக்க ஏரியாக்குள்ளே தான் இருக்கேன். ஓகே ஸ்குவாட். வண்டி வருமா? போங்கண்ணே போங்கண்ணே. வந்தாச்சு ஸ்குவாட். கீர் போடும்போது பார்த்தீங்கன்னா எப்போனா ஒரு வாட்டி வந்து ரொம்ப சவுண்டு டடக் டடக்குன்னு கேட்குது. அது என்னன்னு தெரியல. நம்ம பார்த்தோம் போன வாட்டியே, அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா அது சவுண்டு அதே மாதிரி தான் கேட்குது. ஏதோ கியர் அடி வாங்குற மாதிரி ஃபீல் ஆகுது ஸ்குவாட். இதனால வீட்டுக்கிட்டே வந்தாச்சு. போயிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இது அன்பாக்ஸ் பண்ணிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸ்குவாட். வீட்டுக்கிட்டே பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. ஓகே ஸ்குவாட், இன்னும் வீட்டுக்கிட்ட வந்துட்டேன். போயிட்டு அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இங்கேருந்து கவரில் தான் எடுத்துகிட்டு வந்தோம். வாய்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இங்கேருந்து ஸ்லோவாக இருக்குது, ஏன்னா ஃபோன் மைக்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாய்ஸ் வந்து கேட்டுட்டு இருக்கும். இப்போ நம்மளுக்கு அன்பாக்ஸ் பண்ணிடலாம். தட்டிலாம் கிடையாது, அதாவது அங்கேயே பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் பிரிச்சு பிடிச்சிக்கலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா மைக் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா பில், அவ்வளோதான். சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. எப்படிலாம் ஓப்பன் பண்ண வேண்டியதாக இருக்குது ஸ்குவாட். பார்த்தீங்கன்னா பிரிச்சாச்சு ஸ்குவாட். இருங்க, எந்த பக்கம் ஓப்பன் தெரியலையே. டைட்டாக இருக்குது. ஸ்பான்ச்செல்லாம் வச்சு சூப்பராக கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா இதான் மைக்கு. ஃபஸ்ட்டு மைக்கு சைடில் வச்சுக்கலாம். அதை விட்டு வேறு என்ன இருக்குது, அது சேஃப்டிக்காக கீழே விழுந்து அடி விழாமல் இருக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள ஈஸ்வல் மேனுவல் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது அந்த பிராண்ட்லேருந்து ஸ்காட் ஒரு வாரண்டி கார்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது என்னது, கேபிள்னு நினைக்கிறேன். சார்ஜர் பண்ணுற கேபிள். சார்ஜர் பண்ணுற கேபிள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபோன் கூட வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இது வந்து ஐஃபோன் கூட வந்து நம்ம அட்டாச் பண்ணுற மாரி இருந்தால் ஐஃபோன் கூட இது யூஸ் பண்ணுறது. இது வந்து நம்ம நார்மல் ஃபோன் கூட வந்து பார்த்தீங்கன்னா இதிலே கனெக்டர் கொடுத்துருக்காங்க, டைட்டாக இருக்குது. அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா சார்ஜர் பண்ணுறது. இந்த மைக்கை ஓப்பன் பண்ணிடலாமா? கொஞ்சம் கிட்ட எடுத்துங்க. லேபிள் பார்த்தீங்களா?
பிராண்ட் நேம் இதான் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே. இதான் ஸ்குவாட் நம்ம மைக் பார்த்தீங்கன்னா வந்து 2 மைக்கு ஒரு ரிசீவர் வந்து இருக்கு. டிஸ்பிளே வந்து ஆன் ஆகுதுன்னு செக் பண்ணிடலாம். இது சார்ஜர் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆன் ஆகல. சார்ஜர் இல்லையா என்னன்னு தெரியல ஸ்குவாட். சார்ஜர் போட்டு தான் பார்க்கணும். ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஸ்டிக்கர் இருக்குது. அதை நான் கவனிக்கல. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கவனித்தேன். இது ஸ்டிக்கர் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. வெயிட் பண்ணுவோம். ஸ்காட்ச் ஆகிட போகுது. நினச்சாலே பயமாக இருக்குது ஸ்குவாட். இது ஸ்குவாட் இந்த ஸ்டிக்கர் இருந்ததால தான் ஆன் ஆகலன்னு நினைக்கிறேன். இப்போ ஆன் ஆகுதான்னு பார்க்கலாம். வெயிட் பண்ணுவோம். ஆன் ஆச்சு ஸ்குவாட். நான் கூட என்ன ஏதோன்னு பயந்துட்டேன். அந்த ஸ்டிக்கர் இருந்ததால் தான் பார்த்தீங்கன்னா வந்து ஆன் ஆகலை. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்குவாட் இது வந்து நம்ம வந்து பின் பண்ணிக்கவும் முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்னெட் சப்போர்ட்டும் இருக்குது ஸ்குவாட். இது நம்ம வந்து மேக்னெட் வந்து பண்ணிக்கலாம். லிங்க் வந்து இது டிஸ்கிரிப்ஷனில் கீழே வந்து கொடுக்குறேன். உங்களுக்கு வேணால் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதோட ரிவ்யூ வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணிவிட்டு இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல் ரிவ்யூ சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேணால் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். மைக் டெஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு நாளைக்கு காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுவேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து 31 இன்றைக்கி டேட்டு. 1 இல்லைனா 2க்கு பார்த்தீங்கன்னா வந்து நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவேன். மைக்கோட குவாலிட்டி வந்து நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு வேணும்னா பார்த்தீங்கன்னா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஸ்குவாட். ஸோ ஓகே ஸ்குவாட், நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுக்கோங்க. ஓகே ஸ்குவாட், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.